அண்ணாமலை அவர்களை எடுத்து நயினா நாகேந்திரனை போடுவதற்கு முன்னதாகவே அசல் புசலாக இலைமறைவு காய்மறைவாக டெல்லியில் பேசப்பட்டது உண்மைதான். ஆனால் அண்ணாமலைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார். தன்னுடைய சொத்து எப்படி மனைவி பெருவு விளக்கமாக அறிக்கை விட்டார். அண்ணாமலைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக ஐடி விங், பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் உள்பட அண்ணாமலைக்கு எதிர்த்து அண்ணாமலையினுடைய வளர்ச்சி வீழ்ச்சி இரண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தமான மத்திய பாஜகவுடைய தலைமை அண்ணாமலைக்கு ஒரு புது பதவி தர வேண்டும் என்று இருந்தார்கள். பொது செயலாளர் பதவி தருவதற்கு அண்ணாமலையை பற்றி அமித்ஷாவை ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அமித்ஷா ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இவர் பக்கத்துல எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல வச்சிருந்து. ஆனால் அண்ணாமலையுடைய தமிழக அரசியல் பயணம் என்பது என்னை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு விரோதியாக இருந்தார்கள் பலர், ஆதரவாளராக இருந்தார் பலர். அவருக்கு நம்பி ஆதரவு தெரிவித்தவர்கள் அனைவரும் இப்பொழுது எதிரியாகிவிட்டார்கள். அதற்கு எதிரியாக இருந்தவர்கள் இப்போது நண்பராகிவிட்டார்கள். லேண்ட் பிரச்சனை வந்த அப்புறம் அவருடைய மதிப்பு கண்டிப்பாக தமிழக அரசியல்வாதிகளிடையே சரி, எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் அவங்க தனியும் குறைச்சதான் ஆகிவிட்டதை தவிர அதில் மீண்டும் அவர் எழுச்சி பெற்று வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர் திமுகவிற்கு எதிராக இருந்தாலும் திமுக ஊடக சார்பாளர்கள் திமுகவினர் இதை பற்றி ஒண்ணுமே பேசாத இருக்காங்க. என்ன தெரியல, சைலண்டா இருக்காங்க. இதுவே ஒரு சந்தேகத்தை விடுபடுகிறது. அவர் டிடிவி தினகரன் சொல்றாரு, அண்ணாமலை இருந்தபோது நல்லா இருந்து கட்சி, நயினா நாகேந்திரன் வந்தோன்னு போயிட்டு இருந்துட்டு. ஆனா அதே சமயத்துல நயினா நாகேந்திரன் அதிமுக பாக்கெட்ல இருக்காருன்றது நான் கேட்கிறேன். செல்வ பெருந்தகன் மு.க. ஸ்டாலின் பாக்கெட்ல இருக்காரா? ஆக மொத்தம் அண்ணாமலை அரசியல் இருந்து ஓய்வு பெறுகிறார். ஆனா இனிமேல் அண்ணாமலையினுடைய ஒரு மதிப்பு குறைந்து விட்டது என்பதுதான் நிரூபணம் ஆகிறது. சிவா 10 வருடம் வாயமோடு இருந்தாரு. இப்ப பாருங்க, இத்தனை பதவி எப்படி கிடைச்சது? அண்ணாமலைக்கு அது மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அண்ணாமலையை சுவேந்து அதிகாரி வெஸ்ட் பெங்கால், சஞ்சய் மண்டி தெலுங்கானா, தேஜஸ்வி சூர்யா கர்நாடகா, தேவேந்திர பட்னவிஸ் மகாராஷ்டிரா கம்பேர் பண்ணாங்க. அந்த தன்னுடைய மதிப்பை அவர் அவருடைய செயல்பாடு மூலமாக மத்திய பாஜக தலைமையினுடைய மதிப்பிலிருந்து அவர் கீழே வந்து விட்டார். அவமதிப்பு வந்து விட்டது. ரியல் ஒன் உறவுகள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ள நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள். வணக்கம் சார். நமஸ்தே. நமஸ்தே. தமிழகத்துல பாஜகவுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் குறித்து ஒரு விமர்சனங்கள் எதிர்த்தரப்புல பெரிய அளவுல வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது சுமார் 80 கோடி ரூபாய்க்கு அதிகமான ப்ராப்பர்ட்டியை வாங்கி இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் ப்ராப்பரா லோன் போட்டு என்னுடைய பேர்ல என்னுடைய மனைவி பேர்ல லோன் போட்டு வாங்கப்பட்ட ப்ராப்பர்ட்டி தான். அதாவது இயற்கை தோட்டம், விவசாயம், பால் பண்ணை வைப்பதற்காக வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி தெளிவுபடுத்தி விட்டாங்க. ஆனாலும் அண்ணாமலையை பழி வாங்குவதற்காக பின்னணியில பெரிய சதுரங்க ஆட்டம் நடப்பதாக சொல்லப்படுது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? அந்த மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியலைங்க. அண்ணாமலை என்பவர் தமிழகத்தில் பாஜகவினுடைய முகம். தமிழகத்தில் பாஜகவை என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக பிரபலப்படுத்தினார். இதில் சில ஆதரவு எதிர்ப்பு இருக்கத்தான் செய்கிறது. ஏப்ரல் மாதத்திற்கு முன்னதாகவே அண்ணாமலை அவர்களை எடுத்து நயினா நாகேந்திரனை போடுவதற்கு முன்னதாகவே அசல் புசலாக இலைமறைவு காய்மறைவாக டெல்லியில் பேசப்பட்டது உண்மைதான். ஆனால் அண்ணாமலைக்கு அறிக்கை விட்டிருக்கிறார். தன்னுடைய சொத்து எப்படி மனைவி பெருவு விளக்கமாக அறிக்கை விட்டார். அண்ணாமலைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய அதிமுக ஐடி விங், பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் மற்றும் திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் உள்பட அண்ணாமலைக்கு எதிர்த்து ஆரம்பித்தார்கள். அண்ணாமலை என்பவர் கடந்த 4 ஆண்டுகளில் பிரபலமானவர், துடுக்காக பேசக்கூடியவர், படித்தவர், நன்றாக படித்தவர். என்னை பொறுத்தமட்டில் அண்ணாமலை பதவியில் இருந்த பொழுது, பாஜகவுடைய தலைவராக இருந்த போது டிஎம்கே ஃபைல்ஸ் போட்டார். தவிர நரேந்திர மோடி அரசாங்கம் அண்ணாமலைக்கு இலங்கைக்கு யாழ்ப்பாணம் சென்று வருவதற்கு சிறப்பு அனுமதி கொடுத்தார்கள். அண்ணாமலைக்கு
அகில இந்திய பாஜகவினுடைய செயற்குழு கூட்டம் கூடும் பொழுது யோகி ஆதித்யநாத் முன்மொழிந்த அரசியல் தீர்மானத்தில் வழிமொழிவதற்கு அண்ணாமலையை தேர்ந்தெடுத்தார் நரேந்திர மோடி. பார்லிமெண்ட்லேயே பேசியிருக்காரு, என் மக்கள் யாத்திரை சிறப்பாக இருந்தது என்று அமித்ஷா கூட பேசியிருக்காரு. ஆனால் அண்ணாமலைக்கு இருக்கக்கூடிய சில ஒரு அவசரம், துடிப்பு, பரபரப்பு வேற எந்த கட்சி தலைவருக்கும் இல்லை. இது நூதனமாக இருந்தது கடந்த ஒரு 3 வருடங்களாக. அண்ணாமலையினுடைய வளர்ச்சி, வீழ்ச்சி இரண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தமான மத்திய பாஜகவினுடைய தலைமை அண்ணாமலைக்கு ஒரு புது பதவி தர வேண்டும் என்று இருந்தார்கள். பொது செயலாளர் பதவி தருவதற்கு அண்ணாமலையை பற்றி அமித்ஷாவை ஓப்பனா சொல்லியிருக்காங்க. அமித்ஷா ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி இவர் பக்கத்துல, எடப்பாடி பழனிசாமி பக்கத்துல வச்சிருந்து. ஆனால் அண்ணாமலையுடைய தமிழக அரசியல் பயணம் என்பது என்னை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு விரோதியாக இருந்தார்கள் பலர், ஆதரவாளராக இருந்தார் பலர். அவருக்கு நம்பி ஆதரவு தெரிவித்தவர்கள் அனைவரும் இப்பொழுது எதிரியாகிவிட்டார்கள். அதற்கு எதிரியாக இருந்தவர்கள் இப்போது நண்பராகி விட்டார்கள். அது அண்ணாமலைக்கு கிடைத்த நல்லதா கெடுதலா தெரியாது. குறிப்பாக நரேந்திர மோடியினுடைய பெயரில் தான் அண்ணாமலைக்கு புகழ்ச்சி, நல்ல இம்பார்ட்டன்ஸ் கிடைச்சதுங்க. என் மண் என் மக்கள் யாத்திரை மூலமாக சில மத்திய பாஜக தலைவர்கள் என்னிடமே சென்ற பிப்ரவரி மார்ச் மாதத்தில் 2024 தேர்தலுக்கு பிறகு முன்னும் அண்ணாமலையை பற்றி நம்பிக்கை அவளாக இல்லை என்று எனக்கு புரிந்தது, தெரிந்தது. அவர்கள் ஓப்பனா சொல்லவும் சொன்னார்கள். சிலதெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியும், சிலதெல்லாம் ஓப்பனா சொல்ல முடியாது சிவா. ஆனாலும் அண்ணாமலைக்கு இந்த நிழல் லேண்டு பிரச்சனை வந்த அப்புறம் அவருடைய மதிப்பு கண்டிப்பாக தமிழக அரசியல்வாதிகளிடையே சரி, எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், அவங்க தனியும் குறைச்சதான் ஆகிவிட்டதை தவிர அதில் மீண்டும் அவர் எழுச்சி பெற்று வருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அவர் திமுகவிற்கு எதிராக இருந்தாலும் திமுக ஊடக சார்பாளர்கள், திமுகவினர் இது பற்றி ஒண்ணுமே பேசாத இருக்காங்க. என்ன தெரியல, சைலண்டா இருக்காங்க. இதுவே ஒரு சந்தேகத்தை விடுபடுகிறது. சார், இப்ப அண்ணாமலையுடைய இந்த நில விவகாரத்துக்கு பின்னணியிலேயே திமுகவுடைய பெண் நிறுவனம் இருப்பதாகவும் ஒரு சிலர் கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதாவது சபரீசன் கண்ட்ரோல்ல செயல்படக்கூடிய பெண் நிறுவனம் தான் பின்னணியில இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு சுமார் 45 லட்சம் ரூபாய் தான் கட்டி இருக்காங்க. அப்போ 4.5 கோடி ரூபாய்க்கான ப்ராப்பர்ட்டி தான் அங்கு வாங்கப்பட்டிருக்கும். ஆனால் 80-85 கோடி ரூபாய் அப்படிங்கிறதே பொய்யான தகவல் தான். பின்னணியில திமுக இருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்கள் முன்வைக்கப்படுது. எப்படி சார் பாக்குறீங்க? அது உண்மைதான். அந்த உண்மைதான். காரணம், திமுகவிற்கு அவர் ஆப்பு வைக்க பார்த்தாரு அண்ணாமலை. ரொம்ப ரொம்ப நெகட்டிவா இருந்தாருங்க. ரொம்ப இப்பொழுது இந்த விஜய் அப்புறம் எடப்பாடி பழனிசாமியுடைய பயணம், தாங்கள் குறிப்பிட்ட மாதிரி இப்போ அங்கு வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் அண்ணாமலைக்கு எதிராகத்தான் போய்கொண்டு வருகிறது. ஆடிட்டர் குருமூர்த்தி அவளை பற்றி தாங்கள் குறிப்பிட்டீர்கள். அவருடைய கருத்தும் ஒரு விதத்திற்கு, நான் 2026 முக்கியமில்லை பாஜகவிற்கு என்று சொல்வது, அவர் மரியாதைக்குரிய குருமூர்த்தி அவர்கள் சீனியர் எடிட்டர், வயதில் முதியவர், எனக்கு மிகவும் பழக்கமானவர். அவர் கருத்திலிருந்து நான் வேறுபடுகிறேன். காரணம், அமித்ஷாவை தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காரு, லோக்சபா ராஜ்யசபாவில் பேசும்போது சொல்லியிருக்காரு, திமுகவை வேருடன் பிடுங்கி எறிய வேண்டும், ஊழல் கட்சி, ட்ரக் முன்னேற்ற கழகம்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ 2026 முக்கியம் இல்லைன்னு ஒரு தப்பு சார். அதே நேரத்தில் குருமூர்த்தி சார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க. பாஜகவுடைய தமிழக வியூகமே படிப்படியாக தமிழகத்தில் பாஜகவை வளர்த்தெடுப்பதுதான். அண்ணாமலை அவர்கள் வேகம் எடுத்து செயல்பட்டதுதான் அவருடைய தலைவர் பதவி போனதுக்கான காரணம் அப்படிங்கிற நிலையில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. அப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக வளர்வதற்கு தான் முயற்சி செய்கிறதா சார் தமிழ்நாட்டில்? எந்த கட்சியும் படிப்படியாக தான் வருங்க. இப்போ விஜய் வந்திருக்காரு, எல்லாரும் ஒவ்வொரு கட்சி வந்திருக்குது. படிப்படியாக வளர்ந்த பிறகு, உச்சத்தில் இருந்த பிறகு உடைகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி. எங்க காங்கிரஸே ஒரு 10 தரம் உறிஞ்சிடுச்சுங்க. திமுகவே 7-8 தரம் உடஞ்சிடுச்சே. ஆக மொத்தம் வளர்வது கடினம், முறிவது சுலபம். இந்த பின்னணியில் பார்த்தால் குருமூர்த்தி சொல்வது எனக்கு ஒரு சில
வேறுபாடுகள் இருக்கிறது, கருத்து வேறுபாடுகள். அந்த அவர் சொல்வதை நான் மதிக்கிறேன், அதே சமயத்தில் நான் சொல்வதையும் அவர் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். இப்ப படிப்படியாக எதுக்காக எண்மண் மக்கள் யாத்திரை நடத்தணும்? எல்லா கட்சியும் படிப்படியா எப்படிங்க வளரும்? கடந்த 10 ஆண்டுகளாக வளராத பாஜக எப்படி சடால்னு எப்படி வளர முடியும்? அதற்கு குருமூர்த்தி அந்த கோயம்புத்தூர்ல இந்தியா டுடே கான்ஃபரன்ஸ்ல சொல்லியிருக்காரு, நான் எனக்கும் பாஜகவுக்கு சம்பந்தம் இல்லைன்னுட்டு, எனக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் சம்பந்தம் இல்லைன்னுட்டு. ஆக மொத்தம் ஒரு கட்சியை பற்றி அவர் கருத்து தெரிவது அவருடைய உரிமை, யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனா படிப்படியாக வளர வேண்டும், அண்ணாமலை ஐ டோன்ட் அக்ரி வித் தட். சரி, இப்போ அண்ணாமலை சிறப்பாக செயல்பட்டார், அதையே பாராட்டுறதுல இருக்காரு, அது பாருங்க. சரி, இப்போ துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி அவருடைய கருத்துக்கு பிறகுதான் அண்ணாமலை அவர்கள் இப்போ விவசாயம் பண்ண போறேன், பால் பண்ணை வைக்க போறேன் அப்படிங்கிற கருத்துக்களை ஷேர் பண்ணிய பிறகு அண்ணாமலை அரசியலை விட்டு ஒதுங்க போகிறார் அப்படிங்கிற பேச்சுக்கள் அடிபடுதே சார். அதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? இதை எப்படி சார் பார்ப்பது? அவ்வளவு தெரியலீங்க, இன்னும் 6 மாசம் இருக்குதுங்க. அவர் டிடிவி தினகரன் சொல்றாரு அண்ணாமலை இருந்தபோது நல்லா இருந்து கட்சி, நைனா நாகேந்திரன் வந்தோன்னு போயிட்டு இருந்துட்டு. ஆனா அதே சமயத்துல நைனா நாகேந்திரன் அதிமுக பாக்கெட்ல இருக்காருன்றது நான் கேட்கிறேன். செல்வ பெருந்தகை என்ன மு க ஸ்டாலின் பாக்கெட்ல இருக்காரா? என்னங்க இது? ஆக மொத்தம் அண்ணாமலை அரசியல் இருந்து ஓய்வு பெறுகிறார். ஆனா இனிமேல் அண்ணாமலையினுடைய ஒரு மதிப்பு குறைந்து விட்டது என்பதுதான் நிரூபணம் ஆகிறது. சிவா சிவா அவர் கொஞ்சம் பொறுத்து இருக்கணுங்க. நான் அரசியல்ல என்னுடைய 45 ஆண்டு கால டெல்லி வாழ்க்கையில் சிவா நான் எத்தனையோ தலைவர்களை பார்த்திருக்கேன். அவங்க இப்ப பாருங்க, மன்மோகன் சிங் எவ்வளவு வளர்ந்தாரு, அது எல்லாத்தையும் விட்டுருங்க. நீ என்னத்துக்கு மன்மோகன் சிங்கும் மோடியும் கனெக்ட் பண்றீங்க? சிபி ராதாகிருஷ்ணன் 10 வருடமும் வாயமோடு இருந்தாரு. இப்ப பாருங்க இத்தனை பதவி எப்படி கிடைச்சது? அண்ணாமலைக்கு அது மாதிரி கொடுக்கணும்னு நினைச்சாங்க. அண்ணாமலையை சுவேந்து அதிகாரி வெஸ்ட் பெங்கால், சஞ்சய் மண்டி தெலுங்கானா, தேஜஸ்வி சூர்யா கர்நாடகா, தேவேந்திர பட்னவிஸ் மகாராஷ்டிரா கம்பேர் பண்ணாங்க. அந்த தன்னுடைய மதிப்பை அவர் அவருடைய செயல்பாடு மூலமாக மத்திய பாஜக தலைமையினுடைய மதிப்பிலிருந்து அவர் கீழே வந்து விட்டார், அவமதிப்பு வந்து விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்துங்க. ஆக மொத்தம் அவர் ஒதுங்குறாரோ இல்லையோ, இனிமேல் அவருடைய பாலிசி irrelevant ஆயிட்டாரு. சார், எப்பவுமே இறுதியில நம்முடைய வாசகர்களுக்கு ஒரு அப்டேட், ஹாட் நியூஸ் சொல்லுவீங்க. இந்த வீடியோவில் நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அப்டேட் என்ன சார்? இந்த வீடியோவினுடைய அப்டேட் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர் துரைமுருகன் அவர்கள் கடந்த பல வாரங்களாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த வழக்கறிஞர் மூலமாக பாஜகவை அணுகி, துரைமுருகன் மூலமாகத்தான் பல பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் பாஜகவினுடைய அரசாங்கம் ஒரு தாக்கம் இருந்தது, என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், சிபிஐ எல்லாம். அது குறைந்ததற்கு காரணம் துரைமுருகனா என்று கேட்கிறார்கள். திமுகவிற்கும் பாஜகவிற்கும் விஜய் சொல்லுவது போன்று கள்ள உறவு வளர்ந்து வருகிறதா என்று என்னை கேட்டால் இல்லை என்று சொல்வேன். ஆனால் அதற்கான பூர்வ பிடிகள் டெல்லியில் இருக்கிறது. திமுகவுடன் காங்கிரஸ் வெளியே வர வேண்டும் என்றமும் இருக்கிறது. அதையெல்லாம் சரிப்படுத்துவதற்குத்தான் துரைமுருகன் ஏதோ செய்கிறார் டெல்லி அரசியலில் சில முக்கியஸ்தர்கள் மூலமாக என்பதுதான் சிறப்பு செய்தி. சிவா, பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, நன்றி, தேங்க்யூ.